ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லஞ்ச் காம்போ தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேணாம், இந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற அந்த மெனுவை அப்படியே நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஒயிட் ரைஸ், சிறுகீரை கடையல், தொட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை வறுவல், இது தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை கடைஞ்சிக்கலாம். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த சிறுபருப்பை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவின பிறகு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த சைடு ஸ்டவ்வில் நான் சோறுக்கு ஒலை கொதித்து அரிசி போட்டுட்டேன். ஒரு சைடு அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சைடு பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. பருப்பு பாருங்கள், நல்லா ஒரு 60% மேலே நல்லா வெந்துருச்சு. அதில் சேர்த்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. புளி பார்த்திங்கன்னா லைட்டாக சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ பருப்பும் வெந்துக்கிட்டே இருக்குது. அரிசியும் பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ பருப்பு கூட க்ளீன் பண்ண சிறுகீரையை சேர்த்துக்கலாம். 2 கத்தை சிறுகீரையை க்ளீன் பண்ணி அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன். கீரை சேர்க்குறப்ப நிறைய இருக்கும், வெந்துருச்சுன்னா ரொம்ப அளவு கம்மியாயிடும். இப்போ இந்த மாதிரி பருப்பு கூட ஒன்றா சேர்த்து விட்டுக்குங்க. கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அதனால தான் பருப்பை 90% வெந்ததுக்கு அப்புறமேட்டு கீரையை சேர்க்கணும். இப்போ சோறு வெந்துருச்சு, நான் சோறு வடிக்க போகிறேன். அந்த ஸ்டவ்வில் முட்டையை வேக வைக்க போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் முட்டையை கழுவி தண்ணி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், சோறு வெந்துருச்சு, நான் வடிச்சிட்டேன். அந்த ஸ்டவ்வில் முட்டையை வேக வச்சுக்கிறேன். இந்த சைடு ஸ்டவ்வில் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கீரை பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்குறப்பவே தெரியும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். கீரை நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப நேரம் கீரை வேகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க. ரொம்ப வேக வச்சாலும் கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணாயிடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ நான் கடையிறதுக்கு வேறு ஒரு கல்சட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த கல்சட்டியில் தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கீரையும் பருப்பையும் மட்டும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கிறேன். எப்போவுமே கீரையை சூட்டோட சூடாக கடையிறப்ப சீக்கிரமாக மசிஞ்சிரும். கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக தாளிப்பு தரணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். 2 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயாச்சு. கீரை கூட சேர்த்துக்கிறேன். தாளித்த பிறகு மறுபடியும் மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் கடைஞ்சிட்டேன். சூப்பரான சிறுகீரை சிறுபருப்பு போட்டு நம்ம கடைஞ்சிட்டோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிறுகீரை. அதுவும் இந்த சம்மர் சீசனில் ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. இப்போ முட்டையும் வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். முட்டையை நான் வறுக்க போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழச்சி எடுத்துக்கலாம். முட்டையை தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி மசாலா பூசி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வறுக்கிறதுக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார போதுமானதாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை வறுவலும் ரெடி. இப்போ நம்ம லஞ்ச் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒயிட் ரைஸ் ரெடி. உதிரி உதிரியாக நல்லா ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி சிறுகீரை கடையலும் ரெடி. பச்சை பசேல்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
முட்டை வறுவலும் ரெடி பண்ணியாச்சு. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்படி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிக்குதா, இல்லைனா தனித்தனி ரெசிபியாக போடுறது பிடிக்குதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.